தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் இந்த நெகேமியாவுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நெகேமியா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா இதான் நடக்குது, நம்மளை கொல்றதுக்கு தான் இவ்வளவு பிளான் பண்றாங்க, இங்க இருந்து வெளியே போனா நம்ம கதை முடிஞ்சது, ஆனா இந்த வேலையை விட்டுட்டு போயிடக்கூடாது, இந்த வேலையை தடை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். அப்பதான் அவங்க புதுசா ஒரு ஐடியாவை யோசிக்கிறா. என்ன ஐடியா அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசியை ரெடி பண்றாங்க. செமாயான் ஒரு தீர்க்கதரிசி, செமாயான் ஒரு தீர்க்கதரிசியை ரெடி பண்ணி அந்த தீர்க்கதரிசி மூலமா பொய் தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சு நெகேமியாவை ஆலயத்துக்குள்ள போய் ஒளிய வைக்கலாம், அங்க போய் அவனை என்ன பண்ணிடலாம், காலி பண்ணிடலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த செமாயா வந்து சொல்றான், வாப்பா நம்ம போய் என்ன பண்ணிப்போம், ஆலயத்துக்குள்ள ஒளிஞ்சுப்போம் அப்படிங்கிறான். இந்த ஆலயத்திற்குள்ளே நான் ஒளிந்து கொள்ளுவதற்காய் வரவில்லை, என் உயிரை காப்பாற்றுவதற்காய் என் தேசத்திலே வரவில்லை, என் தேசத்தின் அடையாளத்தை திரும்பி வாங்கி கொடுக்கும் அலங்கத்தை கட்டுவதற்கான ஒரு பிரத்யேகமான அழைப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவனால தூங்க முடியாது, அந்த தரிசனம் அவனை தூங்க விடல, ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் அவனை தூங்க விடல. பல மிஷனரிகளின் சரித்திரங்களை நீங்களும் நானும் கேட்டு இருக்கிறோம். காட்டு மிராண்டிகள் மத்தியிலே போய், மனித மாமிசத்தை தின்னுகிறவர்கள் மத்தியிலே போய் இயேசுவின் அன்பை பிரஸ்தாபப்படுத்தின பல தேவ மனிதர்கள், ரத்த சாட்சியாய் மரித்த பல பேருடைய சாட்சியை நாம் கேட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? தரிசனம், தரிசனம். இப்ப நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன தெரியுமா? நெகேமியாவுடைய சம்பவத்துல நெகேமியாவுக்கு தேவையான எல்லாத்தையும் அவன் அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஏன்னா ராஜஸ்தானத்துல இருக்கிறான், ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன் அப்படின்னா லைஃப் செட்டில்டு. அரண்மனையிலே நீ உட்கார்ந்துக்கலாம், அரண்மனையிலே எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணிக்கலாம், அனுபவிச்சுக்கலாம், அரண்மனையிலே தேவையான எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், நீ பெற்றுக்கொள்ளலாம். உன் தலைமுறை, உன்னுடைய 7 தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடுகிற அளவுக்கான செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஸ்தானத்திலே நெகேமியா இருந்தான். இதுவரை அவன் பார்த்திராத எருசலேமை குறித்து, அவன் பிறந்திராத ஒரு ஊரை குறித்து அவன் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவனால் தூங்க முடியவில்லை. தேவன் அந்த தரிசனத்தை, அந்த பாரத்தை அவன் இருதயத்திற்குள்ளே வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புறப்பட்டு கிளம்பி வர்றான், ராஜா கிட்ட போய் சொல்றான், ராஜா என் தேசம் பாழாய் கிடக்குது. இந்த ராஜா கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைச்சது, கர்த்தர் தயவு ஏற்பட பண்றார். சரி போப்பா, ஏன்னா அந்த அளவுக்கு நம்பகமான ஒரு ஆள். சரி போ, உனக்கு தேவையான மரமுட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, உனக்கு என்னென்ன தேவையான கொடுத்து அனுப்புற அளவுக்கு ஒரு புறஜாதி ராஜா இறங்கி வந்து நெகேமியாவுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறான். அதாவது பிளான் பி அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிலிட்டரி டேர்ம்ஸ், அதாவது ராணுவத்திலே பயன்படுத்துகிற ஒரு பதம் என்ன அப்படின்னா பிளான் பி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான் ஏ, பிளான் பி அப்படின்னுவாங்க. அதாவது எப்பவுமே ஒரு டெரரிஸ்ட் குரூப், அதாவது ஒரு தீவிரவாத கும்பலை அட்டாக் பண்ண போற ஒரு கூட்டம், அவங்களை கொல்றதுக்கு 2 பிளான் வச்சிருப்பாங்க. சரியா? முதல் பிளான், இந்த பிளான்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பிளான் பி என்ன பண்ணிடுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. அதாவது பிளான் ஏ அப்படின்னா முதல் திட்டம், பிளான் பி அப்படின்னா 2வது திட்டம். முதல் திட்டம் சரியா இல்ல அப்படின்னா 2வது திட்டத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, அமுல்படுத்துவார்கள். பிளான் ஏ சரியில்லை என்றால் பிளான் பி அமுல்படுத்துவாங்க. ஆனா நெகேமியாவுடைய வாழ்க்கையில
பிளான் ஏ வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிளான். ஏன் அப்படின்னா அவன் எதிர்பாராத ஒரு வாழ்க்கை, மேன்மையான ஒரு வாழ்க்கை, நல்ல செல்வம் படைத்த ஒரு வாழ்க்கை, அவன் தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஐஸ்வர்யம் மிகுந்த ஒரு ஸ்தானம், ஒரு கனமுள்ள ராஜ அரண்மனையில நிக்கிறான். ஆனா புறஜாதி தேசத்துல இருக்கிறான். போதும், என் வாழ்க்கை இதோட செட்டில் ஆனா போதும், என் தரிசனம் இதோட செட்டில் ஆனா போதும், இதோட நான் என்ன பண்ணிக்கிறேன், திருப்தியா இருந்துக்கிறேன், எனக்கு எதுக்கு நான் போய் அலங்கத்தை கட்டுறேன், அதை கட்டுறேன், எல்லாரையும் பகச்சிக்கிட்டு இவ்வளவு துணிச்சலான ஒரு ஸ்டெப்பை நான் எடுத்து வச்சு நான் எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நெகேமியா நினைத்திருந்தால் எருசலேம் ஒரு தேசமாய் தன் அடையாளத்தை ஸ்தாபித்திருக்கிறார். பைபிள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த விஷன்லயே இந்த புள்ளியை போட்டு ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணணும்னு ஒரு கேம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நீங்க புள்ளி புள்ளியா வச்சு கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த புள்ளி எல்லாம் என்னவா இருக்கும் தெரியுமா? தேவன் கொடுத்த தரிசனங்களாக இருக்கும்.